கிளாஸ் பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் நிமிந்து உட்காந்துக்கும். முதுகு தண்டு கழுத்து தலைமுறை நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். இன்றைக்கு தாந்திரிக பரிகாரம் பயிற்சி வகுப்பின் முதல் நாள். இந்த பயிற்சி வகுப்புல நமக்கு கற்றுத்தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நம்ம மூலியமாக யார் யார் வாழ்க்கை மற்றவர்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்தணும். இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். தனக்கும் பிறருக்கும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் உணர்வு எண்ணம் சொல் செயலன் நல்லதே தான் செய்வென்ற ஒரு உறுதிமொழியோட பிரபஞ்சத்துக்கும் குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் குருமார்களுக்கும் நன்றி உணர்வோட நன்றி சொல்லிப்போம். உள்ள கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகள் கண்கள் திறந்து உள்ள கைகளை பார்ப்போம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க. நிறைய பேர் வந்து இந்த குழுவோட வந்து புதிதாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஜாயின் பண்ணதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸோட கிளாஸ் அட்டன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அட்டன் பண்ணி தாந்திரிக பரிகாரம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களும் இருக்காங்க. ஏற்கனவே தாந்திரிக பரிகாரம் லெவல் 1 ஆர் லெவல் 2 இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக நமது பயிற்சி வகுப்பு, அதுவும் இந்த பயிற்சி வகுப்பு நமது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திறவுகோலாக இருக்கும். வாழ்க்கையை வந்து திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக அப்படிதான். சரிங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பிரபஞ்சம். சரி, ஓகே. இப்போ உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ் குருஜி, நான் ஜெயந்தி குருஜி என்னோட பேரு. மேடம், சேலத்துல இருந்து பேசுறேங்க குருஜி. சரிங்க. நான் பேசிக்கலி ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றேங்க குருஜி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. சூப்பர் மேடம். குருஜி, நான் குருஷ்ணன், சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ரயில்வேல சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆயிட்டீங்க. சூப்பர் சார். சிவில் இன்ஜினியர், அருமை.
மற்றவர்கள் எல்லாருமே சொல்ல, எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. என் பேரு வரதராஜன் சார். சொல்லுங்க. என் பேரு வரதராஜன் சார். வேதாரண்யம் விவசாயம் சார். வேதாரண்யம் சார். சூப்பர் சார், விவசாயம் பண்றீங்க, நல்லது சார். நன்றி சார். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன் சார். ராமமூர்த்தி, சென்னை கேகே நகர்லேருந்து பேசுகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிருக்கிறேன். சூப்பர் சார். நான் ஏற்கனவே உங்க மூலமா தரக்கலை கற்றுருக்கிறேன், சாஸ்திரம் கொடுத்துருக்கிறேன். சூப்பர் சார். இப்போ அடுத்ததான் தாந்திரிக பரிகாரம் வந்திருக்கிறேன். அருமை சார். உங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக முடிப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமா நல்லபடியா முடியும். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க. வணக்கம் குருஜி. செல்வி, சேலத்துல இருக்கேன். நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு ப்ரெசன்ட் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால சூப்பர் மேடம். மற்றவர்கள் வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க வளமுடன் சார். ஈரோடுங்க, மெய்நாதன். விவசாயம் பார்த்துருக்கு. சூப்பர் சார். விவசாயம் பார்த்துட்டு பாருங்க, ரொம்ப நல்ல விஷயம் சார். குருஜி. வணக்கம் மேடம். தேவி லட்சுமணன், கடலூர். சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. ஹவுஸ் ஒய்ஃப், வீட்ல தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான் தமிழ்ல சொல்லுங்க. குடும்ப தலைவி. தலைவி இன்னும் பெட்டரான வார்த்தை. குடும்ப தலைவி இன்னும் பெட்டரான வார்த்தை. நீங்க சொல்லுங்க குருஜி, என்ன சொல்லலாம்? இல்லத்தரசி. இல்லத்தரசி. ஓகே, थैंक यू. யார் நீங்க? இல்லத்தரசி. அரசி. அப்படி. ஓகே ஓகே, थैंक यू குருஜி. இப்ப யார் கேட்டாலும் இல்லத்த அரசியா இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது அரசின்னு சொல்லுங்க, அழுத்தம் அரசியா இருக்கும். ஒரு படத்துல கூட ஒரு வசனம் வரும்ல, நான் வைப்பதே சட்டம், அது என்ன சொல்லுவாங்க அவங்க? ரொம்ப ஃபேமஸான படம், வசனம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சட்டமே சாசனம் ஏதாவது சொல்லுவாங்களே. சரி, தாந்திரிக பரிகாரம் பயிற்சி வகுப்பு இது 14 days கிளாஸ் சொல்லியிருக்கோம். இது முடிஞ்ச பிறகு படம் பார்ப்பது எப்படின்னு ஒரு கிளாஸ் வாங்கிக்கலாம். சரி, ஓகே, சூப்பர் மேடம். இல்லத்த அரசு. மற்றவர்களும் உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன் மேடம். நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் சார். சரிங்க மேடம். ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் அங்கன்வாடி டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், குழந்தைகள் வளர்ச்சி துறையில சார். சூப்பர் மேடம். தேங்க்யூ சார். சூப்பர். குழந்தைகள் அப்ப எங்களால வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்க. சைலண்ட் நாங்களும் குழந்தைகள் தானே. எஸ் சார், எஸ் சார். அப்பா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு, காலையில ஜாலியா இருக்கு. சூப்பர் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எக்கோ போயிட்டு இருக்க. பிரியா பேசுறேன் குருஜி. சொல்லுங்க மேடம். அணைக்கட்டு இல்லத்தரசி தான். அப்படி சொல்லுங்க. இல்லத்து அரசி தான், இல்ல இல்லத்து அரசியா இருக்கு. ஓகே, சூப்பர். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். நான் பிரேமா ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன் குருஜி. ஓகே மேடம். இல்லத்தரசி தான். இல்லத்தரசி. இல்லத்து அரசி. இல்லத்தரசி. அப்படி. சூப்பர். உபதேஷ் பாபு. சொல்லுங்க. உபதேஷ் பாபு சார், திருச்சியில இருந்து ஜாயின் பண்ணிருக்கோம், கல்லூரியில. சூப்பர் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
நான் வந்து என்ஐடி சரிங்களா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுல வந்து ப்ரொஃபஸர் பேராசிரியர், சூப்பர் சார், சூப்பர். மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட். ஓ சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி சார், அருமை. மற்றவர்கள்? சார் வணக்கம். வணக்கம் மேடம். சேலம்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். ரம்யா மைத்லிங்க. டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து இல்லத்தரசியா தான் இருக்கேங்க சார். ஆன்மீகத்துல ஈடுபாடு ஜாஸ்தியா, அதனால கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு ஸ்கூல்ல எல்லாரையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுல எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கேல் எடுத்து பெஞ்ச் மேல ஏறியும் கொண்டுட்டு இருக்காங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால சரி கத்துக்கலாம் அப்படிங்கிறது. ரொம்ப அருமை மேடம். ஆன்மீகத்துல ஈடுபாடு, மகிழ்ச்சி, நல்லது, வாழ்வு. மற்றவர்கள்? வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். மதுரை மேலூர் ரேணுகா தேவி இல்லத்தரசி. சூப்பர் மேடம். மதுரை மேலூர், சூப்பர். மற்றவர்கள் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணாங்க. வணக்கம் மேடம். என் பேர் ராதா சார், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் அயன் பண்ற வேலை தான் சார் பண்றோம். ஓகே மேடம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நாங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே மேடம். என்ன வேலை பண்றீங்க? அயனிங் பண்ற வேலை. அயன் பண்ற வேலை. சூப்பர் மேடம், சூப்பர். மற்றவர்கள்? ஜி பிரேமா ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க மேடம். இல்லத்தரசி தான். ஹீலிங் சைடுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணுங்கிறனால கத்துக்கிட்டே இருக்கேன் ஜி. உங்களுடைய புதுசு கரயோகம் எல்லாம் படிச்சிருக்கேன். அருமை, சூப்பர். ஹீலிங் சைடுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி, ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். கடலூர்ல இருந்து பிரபா. சொல்லுங்க மேடம். ஆயுர்வேதா கிளினிக், அக்வஞ்சர் ஆயுர்வேதா கிளினிக் வச்சிருக்கோம். சூப்பர் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? பல வருஷங்களாச்சு நம்ம பேசி. நல்லா இருக்கேங்க சார். சூப்பர் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். ஓகே, சொல்லுங்க. சரி, எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? கிட்டத்தட்ட. மேடம் மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. நரசிம்மன் சார், சொல்லுங்க சார். ஓகே, சரி, ஓகே. இப்ப இந்த பயிற்சி வகுப்பு வந்து தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ்ல எல்லாருமே போகலாம், ஜாலியாவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். எல்லாரும் ஒரு நோட்டு, ஒரு பேனா வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அன்ரூல்டு நோட்டு, பேனா வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? எல்லாருக்கிட்டையும் இருக்குங்களா? எஸ், தம்ஸ் அப். சரி, ஓகே, எல்லாரும் வச்சிருக்கீங்க. சூப்பர், மகிழ்ச்சி. சரி, இதுல வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே, இந்த தாந்திரிக பரிகாரம் பயிற்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு சிம்பிள் டெக்னிக், ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் சொல்லலாம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க, சரிங்களா? யாராவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, பேசணும்னு இருந்தா நீங்க வந்து அப்ப மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் மியூட் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்க பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். அதே மாதிரி இப்ப தெரியாது, ரெக்கார்டிங் பார்க்கும் போது உங்களுக்கு அதோட டிஸ்டர்பன்ஸ், இவ்வளவு நாய்ஸா, முழுசா வார்த்தை கேட்க முடியலப்பா, அப்படி இருக்கும். சரிங்களா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒரு அருமையான தாந்திரிகம் தான் இப்ப சொல்லிக் கத்துக்க போகிறோம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்க மொபைல்ல உங்களுடைய போட்டோ, உங்க பிக்சர் வருது பாத்தீங்களா, அதை ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. இப்ப அப்புறமா அதை பிரிண்ட் பண்ணாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபுல் ஸ்கிரீன் நீங்க வச்சுக்கோங்க. உங்க மொபைல்ல நீங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனை பாருங்க. உங்களை மட்டும் நீங்க பாருங்க. அப்படி இல்லை எனக்கு இது எப்படி பின் பண்ணதுன்னு தெரியலனா, இது மினிமைஸ் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஃபுல் ஸ்கிரீன் வச்சு உங்க முகத்தை பாருங்க. சரி,
முகத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஃபீல், என்ன உணர்வு வருது? உங்க முகத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன உணர்வு வருது? இந்த முகத்திலேயே காலையில வீடியோ கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், பயமா இருக்கேப்பா. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. சூப்பர் மேடம். யார் அது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது? ரம்யா மெட்ரி சேலம். சூப்பர் மேடம், அருமை. ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது, ஹாப்பியா இருக்குங்க குருஜி. ஹாப்பியா இருக்கு. வாவ். இப்ப எத்தனை பேர் முகத்துல உங்களை நீங்க பார்க்கும்போது சிரிப்பு இருக்கு? பை நேச்சரா எத்தனை பேர் முகத்துல சிரிப்பு இருக்கு? ஓகே. எத்தனை பேர் முகத்துல உட்காந்து யாரா நீனு, நீ என்ன பாக்குறது, நான் என்ன பாக்குறது, அப்படி அப்படி உட்காந்து இருக்கிறத? எல்லாரும் சிரிச்ச முகத்தோட உங்களை பாருங்க. சிரிச்ச முகத்தோட, இழிச்ச வாயோட சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட. ஒரு சிரிப்பு உங்களுக்கு இயற்கையா சிரிக்க தெரியல அப்படின்னா சரிங்க, வேற எதுவும் சரிங்க கழிப்பாருங்க. அந்த 2 இது இருக்கு பாத்தீங்களா, ஆட் பண்ணிட்டே அப்படி பாருங்க முகத்தை. இப்ப எப்படி இருக்கு? அப்ப பார்த்த உங்களுக்கும் சிரிச்ச முகத்தோட பார்க்கக்கூடிய இப்ப இருக்கிற உங்களுக்கும் இப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குது? மனசுல சந்தோஷமா மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கா? இப்ப உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கே. அப்ப இதே சிரிச்ச முகத்தோட எப்பயுமே நம்ம எப்பயுமே வீட்டுல யார் இருக்காங்க, நம்ம வெளியில போறோம், ஆபீஸ்ல இருக்காங்க, எந்த ஒரு விஷயமும் யோசிக்க வேணாம். எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு தூங்கும் போது கூட சிரிச்ச முகத்தோட சரிங்களா? அதனால எப்பயுமே எல்லாருமே சிரிச்ச முகத்தோட இருக்க பழகுங்கள். கோவப்பட்ட விட சிரிச்சுக்கிட்டே கோவப்படுங்க. சரி, செம்ம கோவதிச்சு திருமணுக்கு நான் அப்படி ஓகே, உங்க போட்டோ பின் பண்றதா ஓகே. இப்ப நார்மல் கிளாஸ் வருவாங்க, அன்பின் பண்ணிக்கோங்க எல்லாரும். சரி, இப்ப நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும், யார்கிட்ட மீட் பண்ணும் போதும், எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த சிரிச்ச முகத்தோட நீங்க அவங்க கிட்ட போய் பேசும்போது உங்களுடைய மதிப்பு அங்க கூடும். எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருக்காங்கப்பா. ஒரு பெண்கள் சிரிச்ச முகத்தோட தான் மகாலட்சுமி தன்மையோட இருக்கிறாங்க. ஒரு இறையப்பா கையெடுத்து கும்பிடணும் அப்படி. ரஜினிகாந்த் படத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க, கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப சிரிச்ச முகத்தோட நீங்க இருக்கும்போது முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். எஸ், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், நம்ம நிம்மதியா இருக்கோம். அடுத்தது மற்றவங்களுக்கு உங்களை முகத்தை பார்க்கும்போது முகத்தான் சிரிச்ச முகத்தோட இருக்க அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தானாக உருவாகும். அவங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தானாக உருவாகும், சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி பார்க்க போயிட்டீங்களா? சிரிச்ச முகத்தோட இருக்கிறது எப்படி பாக்குறதுன்னு வாங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம் வாங்க. அப்புறமா கண்ணாடி பார்த்து அழகு பார்த்துருக்கோம். ஓகே, சரி. இப்ப தாந்திரிக பரிகாரம் ஒரு பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். அனைவரும் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. அது யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம தான், வேற யாரும் இல்லை, நம்ம தான் அன்போடு வரவேற்கிறோம். சரி, என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் அக்குபஞ்சர் படித்தேன், அக்குபஞ்சர் எம்டி, அப்புறம் பிராணிக் ஹீலர், கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், NLP கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கற்றுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் மூலியமாக அக்குபஞ்சர் தெரப்பி என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, அக்குபஞ்சர் தெரப்பி கொடுக்குறோம், ஆகாஷிக் ரெக்கார்டிங் கொடுக்குறோம், சக்ரா ஹீலிங் கொடுக்குறோம், டிவைன் ஹீலிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர ஹேண்ட் ரைட்டிங் தெரப்பி அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளவர் மெடிசன் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். NLP அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்றது. அதுல கிராண்ட் மாஸ்டர் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மனதை வைத்து மனதை சரி பண்றது, அது மனதை வைத்து வாழ்க்கையை சரி பண்றது. சரிங்களா? அது ஒரு டெக்னிக், அது பண்ணிட்டு இருக்கோம்.
சரி, நம்ம இன்ஸ்டிடியூட் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் லண்டன்ல இருக்குது. அப்புறம் பாரத் சேவா சமாஜ் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டிடியூட் நம்ம இன்ஸ்டிடியூட். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா நம்ம இதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதோட சர்டிபிகேட் தான் இது. அப்புறம் MSME அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்டோடது, அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம். அதோட சர்டிபிகேட் இது. இப்ப நம்ம படிக்க போறது தாந்திரிக பரிகாரம் லெவல் 1 படிக்க போகிறோம். தாந்திரிக பரிகாரம் லெவல் 1 பயிற்சி வகுப்பு. சரிங்களா? ஓகே, இந்த பயிற்சி வகுப்புல நம்ம வந்து நிறைய சிம்பிள்ஸ் குறியீடுகள் கத்துப்போம். ஒரு சில குறியீடுகள் கத்துப்போம். அப்புறம் ஒரு சில எந்திரங்கள் கத்துப்போம். எந்திரம் எப்படி வரையணுன்றது கத்துப்போம், எழுதணுன்றது கத்துப்போம், இதெல்லாம் கத்துப்போம். இதையெல்லாம் தவிர இன்னும் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கத்துப்போம். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? நான் 2 கையும் ஃபுல்லா தூக்கிட்டோம். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? எஸ். சரி, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் பிரபஞ்சம் நமக்கு சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு யார் யாரும் நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். நம்ம வசனம் பேசுவோம் இல்ல, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா நான் அப்படின்னு வசனம் பேசல. அது மாதிரி யார் யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? எஸ். யார் யாரெல்லாம் சுலபமாக வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இஷ்டப்பட்டு. ஒரு கை தானா? 2 கை ஃபுல்லா அப்படி சொல்லுங்க. இஷ்டப்பட்டு சந்தோஷமா ஜாலியா வாழ்க்கையில முன்னேறும். நினைச்சது சாதிக்கணும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. கரெக்டுங்களா? அது எனக்குன்னு வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழணும். கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல, அப்பா அம்மா கூட இருக்கேன், அண்ணன் தம்பி கூட இருக்கேன், யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. என்னோட வாழ்க்கையை நான் வாழணும். எனக்கு பசிச்சா யார் சாப்பிடணும்? நான் தான் சாப்பிடணும். என்னோட வாழ்க்கையை யார் வாழணும்? நான் தான் வாழணும். என்னோட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மத்தவங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது கிடைச்சாதான் சந்தோஷம், இது கிடைச்சாதான் சந்தோஷம், இது எனக்கு இருந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, வாழ்க்கையை வந்து மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதை எதிர்பார்த்து மறுபடியும் உட்காந்துருக்கோம். அதாவது நான் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளோட சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் நம்ம கிட்ட தான் இருக்கு. சூழ்நிலைகளோ, நம்மளோட அறிவோ, நம்ம நாலேஜோ, நம்ம பொருளாதார நிலையோ, வயசோ எதுவுமே கிடையாது. எல்லாமே சமுதாயத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் சொல்றதை விட அப்படி போட்டு படுத்தி வச்சிருக்காங்க நம்மள. நீ சமுதாயத்துக்காக வாழணும், குடும்பத்துக்காக வாழணும். எஸ், குடும்பத்துக்காக நிச்சயமா வாழணும், சமுதாயத்துக்காக நிச்சயமா வாழணும், எனக்கு சந்தோஷமா சேர்ந்து வாழணும். இப்ப யார் யாரெல்லாம் தனக்கு சந்தோஷமா இல்லாம மத்தவங்களுக்காக மட்டும் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுவாங்க, உனக்காக நான் எவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறேன். பசங்க கிட்ட சொல்லுவாங்க, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க. ஏன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க? இஷ்டப்பட்டு படிக்க வைங்க. உனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், இஷ்டப்பட்டு சம்பாதிங்க. இப்ப என்னோட வாழ்க்கையை நான் முழுசா வாழல, அதனால நான் கஷ்டப்பட்டு செய்யறேன். யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கிறாங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஏய், நம்ம லைஃப்பா, நம்ம ஜாலியா இருப்போம்ப்பா. சரிங்களா? அப்ப எல்லாருமே இனிமே வாழ்க்கை என்ன பண்ண போறோம்? இஷ்டப்பட்டு வாழ போகிறோம். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது இஷ்டப்பட்டு செய்ய போகிறோம். சமையல் செய்ய போறோமா இஷ்டப்பட்டு செய்வோம், சாப்பிடுறோமா இஷ்டப்பட்டு செய்வோம், வேலைக்கு போறோமா இஷ்டப்பட்டு செய்வோம், ஒரு விஷயம் யார்கிட்ட பேசுறோமா இஷ்டப்பட்டு செய்வோம், ஹாப்பியா ஜாலியா இஷ்டப்பட்டு. சரிங்களா? அப்படி ஆரம்பிச்சாலே உங்கள் வாழ்க்கையில பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இஷ்டப்பட்டு செய்யும் போது. எந்த ஒரு விஷயம் இஷ்டப்பட்டு செய்யுங்க. அப்படி இஷ்டப்பட்டு செய்யும் போது, அதுவும் சுலபமாக சில விஷயங்கள் செய்யும் போது, சுலபம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு இது இப்படிதான் ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை கத்துக்க போகிறோம். அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் செய்யும்போது
சுலபமாக அது நடக்கும். வாழ்க்கை சுலபமாக முன்னேறும். நம்ம வாழ்க்கையில சுலபமாக முன்னேறுவோம். சரிங்களா? அதுல ஒரு சில டெக்னிக் தான் இப்ப கத்துக்க போகிறோம். நிறைய விஷயம் இப்ப கத்துக்க போகிறோம். சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? சொல்லுவாங்கல்ல, 48 நாள் பண்ணுங்க, 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்க, 108 நாள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லும் போது, தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செய்யும் போது கன்சிஸ்டன்சி, தினமும். இப்ப தினமும் நம்ம சாப்பிடுறோமா, இல்ல சாப்பிடறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் சண்டே மட்டும் லீவ் இருக்கு, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு, அதனால வாரத்துல 5 நாள் உணவு சேர்த்து வச்சு அன்னைக்கு சாப்பிடுறோம். எனக்கு டைம் இல்லை, மூச்சு எடுக்கிற டைம் இல்லை, மூச்சு விட டைம் இல்லை, நான் அப்புறமா மூச்சு எடுக்கிறேன்னு சொல்லி அப்புறமா செய்யறோமா? அந்த மாதிரிலாம் இல்லை. கன்சிஸ்டன்சி நடந்துகிட்டே இருக்கு. உணவு நடக்கிறது, மூச்சு காத்து எடுக்கிறது, டெய்லி உடம்புல பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் பம்ப், எல்லாமே ரெகுலரா கன்சிஸ்டன்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன தெரியுமாகும்? மனசுக்குள்ள போய் பதியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? மனசுக்குள்ள போய் பதியுது. அடுத்தது என்ன தெரியுமாகும்? நம்ம உடம்புல செல் இருக்கு பாருங்க, செல்லுலார் மெமரியாக மாறும். நம்ம மொபைல் செல் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள போய் அது மெமரியாக மாறும். ஒரு செல்லுக்குமே மெமரி இருக்கு. கிட்னியோட செல்லுக்குன்னு தனி வேலை, லிவரோட செல்லுக்குன்னு தனி வேலை. அப்ப அந்த செல் தன்னோட வேலை எது தன்னோட மெமரியில வச்சுட்டு அது வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட கலர் வேற, அதோட ஃபங்க்ஷன் வேற, அதோட கெப்பாசிட்டி வேற, எல்லாமே வேற. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு செல்லுக்குமே தனி மெமரி இருக்கு. இது செல்லுலார் மெமரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயம் பழகிட்ட பிறகு, அது நம்ம செல்லுலார் மெமரியாக மாறிவிட்ட பிறகு, அதை நம்ம உடம்புல இருந்து திரும்ப எடுக்கணும்னா 14 வருஷம் ஆகுறது. என்னங்க சொல்றீங்க? ஈரேழுன்னு சொல்லுவாங்க நிறைய பாடல்கள்ல, ஈரேழுன்னு சொல்லுவாங்க. ஈரேழுனா 7னா 1, ஒரு 7, ஈரேழுனா 14. 14 வருஷம் ஆகும் நம்ம செல்லுலார் மெமரியில இருந்து வெளியில போறதுக்கு. அந்த கம்ப்ளீட்டா அந்த செல்லுலார் மெமரி திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ இத அந்த இதிகாசங்கள்ல இருக்கும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னா, ராமர் எத்தனை வருஷம் காட்டுக்கு அனுப்புனாங்க? 14 வருஷம். ஏன் 14 வருஷம்? 10 வருஷம் அனுப்பியிருக்கலாம், இல்ல 15 வருஷம் அனுப்பியிருக்கலாம், 20 வருஷம் அனுப்பியிருக்கலாம். ஏன் 14 வருஷம்? அந்த செல்லுலார் மெமரியில மாற வேண்டும். அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை வருஷம் காட்டுக்கு அனுப்புனாங்க? அவங்களும் 14 வருஷம். காட்டுல கொஞ்ச நாள், நாட்டுல கொஞ்ச நாள் மறைந்து வாழ வேண்டியது. அந்த செல்லுலார் லெவல் மெமரி. ஏன்னா இது என்னோட லேண்ட், என்னோட லேண்ட், என்னோட லேண்ட், இது எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ற அந்த தவிப்பு மறந்து போகிறது 14 வருஷம். எந்த செல்லுலார் லெவல் மனசுல மட்டும். அப்ப நம்ம உடம்புல நம்ம ஒரு பழக்கம் பழகி விட்டோம். அந்த பழக்கம் நீ எவ்வளவு நாள், 48 நாள், 108 நாள், அந்த மாதிரி பழகிட்ட பிறகு நம்ம செல்லுலார் மெமரியாக மாறிவிட வேண்டும். அப்படி செல்லுலார் மெமரியா மாறிடுச்சு அப்படின்னா அது என்னவா தெரியுமா இருக்கும்? நம்ம டிஃபால்ட்டா இருக்கும். எத்தனை பேர் காலையில எழுந்திரிச்சோம் எனக்கு கண்ணு முடிச்சு பிரஷ் பண்றக்கூடிய பழக்கம் இருக்கு? எத்தனை பேருக்கு காலையில எழுந்திரிச்சோம் பிரஷ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கு? நமக்கு நல்லதோ இல்லையோ, நாட்டுக்கு நல்லது செய்யும். சரி, இந்த பழக்கம் எப்படி வந்தது? காலையில ஏந்திரிச்சோன்னு நமக்கே தெரியாம முதல்ல தண்ணி எங்கப்பா, பிரஷ் எங்கப்பா, பேஸ்ட் எங்கப்பா, பல்புடி எங்கப்பா, எதுவும் தேடி போட்டு முதல்ல பல் தேய்ச்சாகணும். எப்படி வந்தது? சின்ன குழந்தையில காலையில எழுந்துச்சுன்னா பல் தேய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ குழந்தைங்களை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு நம்மள சொல்லிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் பழக்கம். ஃபர்ஸ்ட் நாள் குழந்தைங்களும் செய்ய மாட்டேன், போக நம்ம அப்புறம் பல் தேய்க்கணும்னு சொல்லி அப்படி நம்மளும் சுத்திட்டு தான் இருந்தோம். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். நம்ம அப்படியே பிறந்தோட ஃபர்ஸ்ட் டே வச்சு பல் தேய்ச்சிட்டு அப்படியே ஒழுங்கெல்லாம் யாரும் கிடையாது. நம்மளும் குழந்தையா தான் இருந்தோம். நம்மளும் அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தோம். இப்ப நம்ம குழந்தைங்களை போய் திட்டோம், எருமை மாடு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறோம். திட்டாதீங்க, நம்மளும் அப்படிதான் இருந்தோம். சரிங்களா? எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். ஸ்மைல் ப்ளீஸ். ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சிரிச்ச முகத்தோட இருக்க. சரி,
சோ அந்த சின்ன சின்ன பழக்கங்கள் சொல்லி 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 வந்த பழக்கங்கள் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம செல்லுலார் மெமரியாக இருந்து காலையில எழுந்திரிச்சோன்னு முதல்ல பல் தேய்க்கணும், சீக்கிரமா குளிக்கணும். சிலருக்கு இப்படிதான் குளிக்கணும்ன்ற டெக்னிக் இருக்கு. நான் ஷவர்ல தான் குளிப்பேன், தண்ணி பிடிச்சுதான் குளிப்பேன், தண்ணி பிடிச்சா இந்த மாதிரி பல விஷயம், நான் சோப் போட்டு தான் குளிப்பேன், நான் பவுடர் போட்டு தான் குளிப்பேன், இந்த மாதிரி எவ்வளவு இதெல்லாம் அது இருந்தாதான் எனக்கு முழுமை அடைகிறது. இப்ப நான் குளியல் பொடி போட்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, சோப் போட ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது? அது உடம்புக்கு நல்லது நல்லது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு சோப் போட்டு குளிச்ச பிறகு கூட அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லப்பா. ஏன்னா செல்லுலார் மெமரியாக மாறிவிட்டது. ஏன்னா இந்த டெக்னாலஜி, அதாவது ஒரு பவுடர் போட்டு நான் குளிச்சா மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மனமும் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லுமே மெமரி எடுத்துக்கிட்டாங்க, அது மெமரியா வச்சிருக்காங்க. இந்த பழக்கம் மாறினா 14 வருஷம் தொடர்ந்து நீங்க சோப் போட்டு குளிச்சா பவுடர்ல இருந்து மாறுவீங்க. அதுக்கு நான் உங்களை அப்படி மாற சொல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உணவு பழக்கம் இருக்கு பாருங்க. சிலருக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு பழகிருப்பாங்க. திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ள நான் இறைவன் இறைநிலை அடைய போறேன், நான் நான்வெஜ் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொன்னா 4-5 வருஷம் சாப்பிடவே மாட்டாங்க. திடீர்னு நம்மளுக்குள்ள ஒரு ஆசை தோணும், சரி நான்வெஜ் நமக்கு பிடிச்சது தானே, சரி மிஸ் பண்ணிட்டோமே, சாப்பிட முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எண்ணம் வரும். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நோனோ நான் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன், நான் இப்ப ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டேன், அதனால இது மாதிரி நான் நினைக்க போறது தப்பு, இது எப்படி எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நம்மளே நமக்குள்ள போராட்டம் பண்றோம். பிறகு காரணம் என்னன்னு கேட்டா செல்லுலார் மெமரியில இருந்து வருகிறது. சிலர் அந்த அடிக்ஷன்ல இருக்காங்க பாருங்க, லிக்கர் அடிக்ஷன், டொபாக்கோ அடிக்ஷன், இந்த சிகரெட் பிடிக்கிற அடிக்ஷன், இதுல இருந்து வெளில வர்றதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் கூட இருப்பாங்க, திடீர்னு பிடிச்சிருவாங்க. என்ன ரீசனா 14 வருஷம் செல்லுலார் மெமரியில போகணும். அப்ப நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் செல்லுலார் மெமரியில போய் பதிந்த பிறகு நமது வாழ்க்கைக்கு பழக்கமாகிவிடும். அந்த பழக்கம் வழக்கமாக மாறிவிடும். இந்த பழக்கம் வழக்கமாக மாறின பிறகு அது வாழ்க்கையாக மாறிவிடும். அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விஷயத்த செஞ்சா தொடர்ந்து 48 நாள் செய், தொடர்ந்து 108 நாள் செய். அப்ப நம்ம இப்ப கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமும் தொடர்ந்து 48 நாள் உங்களுக்கு எது தேவையோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை தொடர்ந்து 48 நாள் செய்ய போகிறோம். செஞ்சோம்னா நம்ம செல்லுலார் மெமரியாக மாறிவிடும். செல்லுலார் மெமரியாக மாறின பிறகு அதுவே நமக்கு பழக்கமாகிவிடும். அந்த பழக்கம் வழக்கமாகிவிடும், வழக்கம் வாழ்க்கையாக மாறிவிடும். ஓகேங்களா? எஸ். அடுத்தது மந்திர பிரயோகம். இந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்திர பிரயோகம், பிரயோகம் பண்ணணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ட் டைம்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாரும் ஆன் பண்ணிருக்கீங்க. ஃபுல் டைம் வீடியோ இருக்கணும் கிளாஸ்ல. எஸ். மந்திர பிரயோகம். பிரயோகம் அப்படின்னா அனுப்புறது. பிரயோகம்னா அனுப்புறது. ஓகே, அனுப்புறது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விஷயத்தை அனுப்புறது. சரிங்களா? இத இன்னொரு பாஷையில சொல்லணும், தாந்திரிக பாஷையில சொல்லணும், ஏவி விடுதல். ஐம் சென்டிங். ஏவி விடுதல் நம்ம நமக்கு தெரிஞ்ச ஏவி விடுதல் நெகட்டிவான விஷயம், பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தான் தெரியும். ஆனா ஏவி விடுதல்னா அனுப்புறது, சென்டிங். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா பயன்படுத்துதல். நம்ம கத்துக்கிற விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு எதற்கு விஷயம் கத்துக்கணும்? நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்ப பிரயோகம் செய்ய வேண்டும் என்றால் பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்தையும் கத்துக்கிற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம், நிறைய விஷயம் பயன்படுத்துறோம். எஸ், நம்ம லைஃப் டெவலப் ஆயிட்டு இருக்கு. எஸ், குட். இப்ப ஒரு கேள்வி உங்ககிட்ட,
குறியீடு பிளஸ் பிளஸ் வச்சுக்கோங்களேன். பிளஸ் நல்லதா மைனஸ் நல்லதா? பிளஸ் நல்லதா மைனஸ் நல்லதா? பிளஸ் தான். பிளஸ் தான் நல்லது. பிளஸ் தான் நல்லது. எஸ். மொத்தம் சொல்லுங்க. பிளஸ் நல்லதா மைனஸ் நல்லதா? நல்ல விஷயங்களுக்கு பிளஸ் நல்லதுங்க, சில இடங்களுக்கு மைனஸ் தான் நல்லதுங்க. ஓகே, ஒரு சில இடங்கள்ல பிளஸ், நல்ல விஷயங்களுக்கு பிளஸ், சில இடங்கள்ல மைனஸ் நல்லது. ஓகே, மற்றவர்கள் பிளஸ் பிளஸ் நல்லது. முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருக்கிறது. பாசிட்டிவா இருக்கிறது ஓகே. பிளஸ் ஓகே, சூப்பர். முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருக்கிறது பிளஸ் நல்லது. ஓகே, பிளஸ் நல்லது அப்படின்னா இப்ப நோய் உடம்பு டிசீஸ் பிளஸ் நல்லதா மைனஸ் நல்லதா? மைனஸ். அப்ப இந்த மைனஸ். அப்ப ரெண்டுமே நல்லதான்னு கேட்டா ரெண்டுமே நல்லது. எந்த இடத்துல அது தேவைப்படுகிறதோ அது அங்க நல்லது. சோ அப்ப கன்ஃபார்மா இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்ப ஒரு சில இடங்கள்ல வாழ்க்கையில பிளஸ் தேவைப்படுகிறது, ஒரு சில இடங்கள்ல வாழ்க்கையில மைனஸும் தேவைப்படுகிறது. சோ குறியீடு ஏன் இந்த பிளஸ் மைனஸ் குறியீடு வரும் அப்படின்னா நம்ம போக போக குறியீடுகள் கத்துப்போம். அந்த குறியீடுகள் நிறைய விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு சின்ன ஒரு பிளஸ் போட்டா சந்தோஷம், அப்பா நல்லா இருக்கு, நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கணும் பிளஸ் ஆகணும், ஆரோக்கியம் பிளஸ் ஆகணும், நிம்மதி பிளஸ் ஆகணும், கோபம் மைனஸ் ஆகணும், கவலை மைனஸ் ஆகணும், நோய் மைனஸ் ஆகணும். அந்த மாதிரி குறியீடுகள் அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு குறியீடும் சரிங்களா? சரி, சூப்பர். அடுத்தது உச்சிஷ்ட கணபதினு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உச்சிஷ்ட கணபதி பெரிய கோயில் இருக்கு. சரி, சூப்பர். கேள்விப்பட்டிருக்கீங்க. உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ணணும்னு சொல்லுவாங்க, கணபதி உபாசனை சொல்லுவாங்க. கணபதி உபாசனை உச்சிஷ்ட கணபதி என்ன தெரியுங்களா? சரி, ஓகே. இப்ப சில அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஓகே, உச்சிஷ்ட கணபதி. சில குழந்தைங்க கொஞ்ச நாள் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும், ஊத்திக்கிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதை நம்ம சாதாரண நம்ம பாட்டுல சொல்லு வழிதுன்னு சொல்லுவாங்க, எச்சில் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எந்த குழந்தைகளும் எச்சில் வழிதோ சீக்கிரமா அவங்க பேசுவாங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இப்ப கேள்விப்பட்டுக்கோங்க சரிங்களா? சீக்கிரம் பேசுவாங்க. அப்ப வாயில அதிகமாக சலைவா, அந்த எச்சில் அதிகமான நம்ம பேசும்போது அப்படியே ஸ்பிரிங்கிள் மத்தவங்க மேல படுறது அந்த அளவு கிடையாது. வாயில ஒரு நல்ல ஒரு சக்தி உருவாகணும் அப்படின்னா, உருவாகிட்டு இருக்கு, அந்த எச்சில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பேசுறது பலிக்கும், அவங்க நல்லா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவங்க பேசுறது மத்தவங்க கேட்பாங்க. நமக்கு அந்த மாதிரி இருக்கா? இதுல கவனிச்சது இல்லை. நான் வாயில வந்து சலைவை ஊறிக்கிட்டே இருக்குமா? சரி, சலைவை எப்ப ஊருன்னு சொல்லுங்க பாருங்க. எங்க அம்மாவுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? ஆமா, பாருங்க. சில கருநாக்குன்னு சொல்லுவாங்க, நாக்குல வந்து கருநாக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு. எச்சில் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்க சொன்னா வாக்கு பலித்தம். வாக்கு பலித்தம்னா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம சொல்றத நடக்கும், நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்க. இப்ப நிறைய பேர் நமக்கு அந்த மாதிரி எப்பெல்லாம் அவங்களுக்கு வாயில நாக்குல எச்சில் ஊருன்னு சொல்லுங்க பாப்போம். பிடிச்ச உணவு பார்க்கும்போது பார்த்தாலே போதும், அது நமக்கு பிடிச்ச காஜு கத்திலே பார்த்துட்டா என்ன ஒரு சுவையப்பா. சரி, அப்புறம் புளிப்பான உணவுகள், எலுமிச்சம்பழம், ஊறுகாய், அந்த மாதிரி புளிப்பான உணவுகள் காய்க்கும்போது ஊறுகாய், ஊறுங்காய், ஊறினக்காய், ஊறுகின்ற காய். பண்பு தொகை, அது பண்பு தொகையா
மை விகுதி வருது. சரி, வினைத்தொகை பண்பு தொகையா? பண்பு தொகை தான். முக்காலத்தை உணர்த்துவது. சூப்பர். சரி, ஓகே. இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் பேச போறோம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றத அவங்க கேட்கணும். இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு வாயில எந்த எச்சில்ன்ற ஒரு விஷயம் இருந்தா நம்ம ஸ்பிரிங்கிள் ஆகக்கூடாது. ஏய் எப்படி இருக்க அப்படியே பறந்து பேரு என்னடா ஏடா எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த எச்சில் லைட்டா இருக்கணும், ட்ரையா இருக்கக்கூடாது. இதற்கு சில டெக்னிக் இருக்கு. என்னென்ன டெக்னிக் அப்படின்னா இயற்கையான மூலிகைகள் தான். கிராம்பு தெரியுங்களா? கிராம்பு அந்த கொண்டையை எடுத்துட்டு அந்த கிராம்பை வாயில வச்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயமா என்கிட்ட பேச போறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஒரு விஷயத்துக்காக நீங்க போய் பேச போறீங்க. ரொம்ப முக்கியமா உங்க அண்ணன் கிட்ட போய் எனக்கு 500 கோடி ரூபாய் சொத்து வர வேண்டியது ஒழுங்கா போட்டுறேன்னு சொல்லி கேட்க போறீங்க. 500 கோடி ரூபாய் சொத்து நம்ம நல்லது தானே, நம்ம சரி நியாயமான விஷயம் கேட்க போறீங்க. அப்படின்னும் போது கிராம்பை வாயில வச்சுக்கோங்க. ஒரு கிராம்பு போதுங்க. ஒருத்தர்கிட்ட கிராம்பு வாயில வச்சு 4 கிராம்பு அப்படின்னாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு கிராம்பு எடுத்து வாயில அப்படி ஓரமா வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுனா லைட்டா காரமா இருக்கும். அதுக்கப்புறம் எச்சல் கொஞ்சம் சுரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அப்படி இல்லைன்னா ஏலக்காய், ஏதாவது ஒண்ணுதாங்க. அப்படி இல்லை ஏலக்காய், கிராம்பு இல்லைன்னா ஏலக்காய், இது ரெண்டுமே என்னன்னா சூரியனோட சக்தி கொண்டது. சூரியன் சக்தி நமக்கு கிடைக்க சூரியன் ஒரு கான்பிடென்ட், ஒரு உண்மைத்தன்மை, ஒரு எப்படி சொல்லலாம், அது அப்படிதான். சரிங்களா? எந்த பதில் திறனா அப்படிதான் சொல்லிடணும். கரெக்ட் தானுங்க? ஏன் வாழ்க்கையில் இது நடக்குது? அது அப்படிதாங்க, வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கும். ஏன்னா பதில் தெரியாது. அது அப்படிதான் இருக்கும். அது அடுத்த கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அப்படிதான் சொல்லியாச்சு. சூரியன் சக்தி கொண்டது. அப்ப நம்ம சொல்றத மற்றவங்க கேட்பாங்க. நம்ம சொல்றத அது பலித்தமாகும். அதுக்கு தினமும் கிராம்பு சாப்பிடலாமா, தினமும் ஏலக்காய் சாப்பிடலாம்னு கேட்டா அது வேற. இது என்னைக்காவது பயன்படுத்துங்க. சரிங்களா? சரி, இதை விட இன்னொரு டெக்னிக் இருக்கு. இது கிராம்பு ஏலக்காய் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அதனால எடுத்து பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு, அந்த எண்ணெயில துளசி இலை மாதிரி ஒரு இலை இருக்குமே, சூப்பரா சொன்னீங்க, திருநீற்று பச்சிலை. அந்த திருநீற்று பச்சிலைய ஒண்ணு நீங்க சாப்பிட்டாலும் சரி, இல்ல உங்க கூட வச்சுக்கிட்டாலும் சரி, பேக்கெட்ல வச்சுக்கிட்டாலும் சரி, உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டாலும் சரி, இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கிளம்புறீங்க, அதுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னும் போது திருநீற்று பச்சிலை எடுத்து உங்க பேக்ல வச்சுக்கோங்க, உங்க பேக்கெட்ல வச்சுக்கோங்க, உங்க கையில வச்சுக்கோங்க, இல்ல சாப்பிட்டுட்டு கூட கிளம்புங்க. ஒரு இலை சாப்பிடுங்க, ஒரு இலை கையில வச்சுக்கோங்க. இது செய்யும் போது அதோட சக்தி நிலை, அது எப்படி, ஒரு இலை எப்படிங்க சரி பண்ணும்? ஒரு இலை மூலிகை தானே. ஊமத்தம்பூ சாப்பிட்டா என்ன ஆகும்? சில விஷ கனிகள் இருக்கு பாருங்க, அது சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ ஒரு இலை சாப்பிட்டாலே அவ்வளவு விஷயம் நடக்குது. அதே மாதிரி திருநீற்று பச்சிலை புனிதமானது. இதை நம்ம கையில வச்சுக்கிறோம், இது நம்ம பேக்ல வச்சிருக்கோம் அப்படின்னா பாதுகாப்பு. இன்னொன்னு, நமக்கு எனர்ஜி லெவல் மாறும், நம்மளுடைய எனர்ஜி சர்க்குலேஷன் மாறும். அப்ப அது நடக்கும், பாசிட்டிவா ஆகும். பாசிட்டிவா அப்படின்னு சொல்ல போனா நமக்கு சாதகமாகவும் இருக்கும். அதே நேரத்துல யார்கிட்ட போய் பேசுறோம் அவங்களுக்கும் சாதகம், 2 பேருக்கும் சாதகமா இருக்கும். எனக்கு மட்டும் சாதகமா இருக்கணும், அது எப்படி நியாயம்? அது நான் மட்டும் லைஃப்ல நல்லா இருக்கணும்பா, எல்லாரும் நல்லா இருக்கும். இப்ப நம்மள ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போது நமக்கு சாதகமான, அதாவது அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க நமக்கு தேவையான விஷயங்கள் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சாதகமாக நடக்கும். சரி, ஓகே. திருநீற்று பச்சிலை, திருநீற்று பச்சிலை ஒரு செடி வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க வளர்க்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை தெரியுங்களா? இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? நவராத்திரி. சூப்பரா சொன்னீங்க.
இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு துளசி செடியோ ஒரு திருநீற்று பச்சிலை செடியோ வாங்கிட்டு வந்து வைங்க. உங்களுக்கு தோட்டம் தான் தோட்டத்துல வைங்க, இல்ல ஒரு மண் தொட்டியில வைங்க. ஏற்கனவே நாங்க வந்து அந்த மாடம் வச்சிருக்கோம், மாடத்துல வைக்கலாம் அப்படின்னா வைங்க. அவ்வளவு நல்லது இன்னைக்கு வைக்கிறது. வீடியோ யாராவது பாத்தீங்க? யூடியூப் வீடியோ நம்மளுது பார்க்கல, இன்னும் ஷேர் பண்ணது இன்னும் பார்க்கல. பிஸி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப பிஸி. சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் திஸ் மொமெண்ட் வச்சு நான் ரொம்ப பிஸி. அவ்வளவு பிஸியா இருக்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. சரிங்களா? ரொம்ப நல்லது இன்னைக்கு. சரி, அப்ப நம்ம எப்பயுமே முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது, முக்கியமான விஷயங்கள் பேசும்போது இதுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப திருநீற்று பச்சிலை பாக்கெட்ல வச்சிருக்கேன், கிராம்பு வச்சுக்கலாம், ஓகே. 1 கிராம்பு 1 ஏலக்காய் போதும். சரிங்களா? இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம செய்யற விஷயங்கள், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்க வந்து பழிக்கும், வாக்கு பழித்தம் ஏற்படும். இது டெம்பரரியா இருக்கக்கூடியது. இப்ப சிலர் வந்து அந்த கிராம்பு ஏலக்காய் போட்டு பல் தேய்ப்பாங்க, அப்புறம் அந்த படிகாரம் இதெல்லாம் போட்டு நுணுக்கி போட்டுதாங்க. அப்படியே படிகாரத்தை அப்படி பீஸா கிடையாது, அதை நுணுக்கி போட்டு ஒரு பல் தேய்க்கிற பழக்கம். அது மாதிரிலாம் பல்பொடி, இயற்கை பல்பொடி இருப்பாங்க. அது செய்யும் போது என்ன ஆகும்னா வாக்கு பழித்தம் கிடைக்கும். சரி, அப்புறம் இன்னொரு டெக்னிக் ஒண்ணு இருக்கு. வாக்கு பழித்தம் சுலபமா கிடைக்காத ஒரு டெக்னிக் ஒண்ணு இருக்கு. அந்த டெக்னிக் என்னன்னு யாருக்காவது தெரியுங்களா? சரம். சரம் சரியாக இருக்கும்போது வாக்கு பழித்தம் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு டெக்னிக் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு. திருப்புகழ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, அதுல சொல்லி வச்சிருக்காரு. சரி, முத்தைத்தர் பத்தி திருநகை அந்த பாடல் யாராவது கேட்டிருக்கீங்களா? அது உங்களால பாட முடியுமா? தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர் அதாங்க. அதுக்கு அந்த புத்தகம் பேருன்னு தெரியுங்களா? சினிமாவும் பாக்குறது இல்ல, சினிமா பாட்டும் கேட்கறது இல்ல, சாமி பாட்டும் கேட்கறது இல்ல. என்னதான் பண்றீங்க இப்ப வாழ்க்கையில? அருணகிரிநாதர் வந்து அருணகிரிநாதருக்கு முருகன் எடுத்து கொடுத்த பாடல், அது எடுத்து கொடுத்த பாடல். திருப்புகழ் பாட பாட ஒரு பழமொழியும் தெரியல, வாய் மணக்கும். மியூட்ட போட்டு பேசினா எப்படி எங்களுக்கு கேட்கும்? திருப்புகழ் சார். சூப்பரா சொன்னீங்க. திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும். வாய் மணக்கும்னா என்ன அர்த்தம்? பிரஷ் எல்லாம் பண்ண வேணா, வாய் எப்படி ஸ்மெல் ஆகும்? அது கிடையாது, வாக்கு பலித்தமாகும். திருப்புகழ் பாட பாட வாக்கு பலித்தமாகும். அதுதான் முத்தைத்தரு பத்தி திருநகை. அந்த பாடல் பாடினீங்கனாலே தினமும் ஒரு தடவை படிங்க, தினமும் ஒரு தடவை படிங்க. படிச்சாலே நமக்கு என்ன ஆகும்? வாக்கு பலித்தம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மௌனமா படிங்க, அப்புறம் சத்தம் போட்டு படிங்க. ஏன்னா நம்ம படிச்சு மத்தவங்க கேட்டு அவங்களும் நல்லா இருக்கணும்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம படிப்போம். சரி, இன்னொரு டெக்னிக் இதுல என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த பாடல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சிவாஜி கணேசன் நடிச்ச பாடல்ல அது ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ளூடூத் ஹெட்போன் ஏதாவது போட்டுட்டு அந்த பாடு பாடும்போது இதை கையில பேப்பரை பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முத்தைத்தர் பத்தி திருநகை பாடும்போது அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது முத்தைத்தர்னு அடி படிப்போம். ஏன்னா நம்மளோட புலமை அந்த அளவுக்கு இருக்கு, தமிழ் புலமை. சரிங்களா? எழுத்துக்கொண்டி படிப்போம். முத்தைத்தரு பத்தி அப்படி எழுத்துக்கொண்டி படிக்கிறது தமிழ் புலமை நமக்கு நல்லா இருக்கு. அதனால பாட்டு கேட்டுட்டு அது கூட சேர்ந்து படிங்க. ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் மனப்பாடம் ஆகும். அப்புறம் மனப்பாடம் ஆயிடும். அப்புறம் நீங்க பாடுது கண்ண முடிட்டு சொல்லுங்க, பாடுங்க. வாக்கு பலித்தம் கிடைக்கும். சரிங்களா? இந்த பாடல் பாடும்போது வாக்கு பலித்தம் கிடைக்கும்.
அப்ப நம்ம சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. இன்னொன்னு, நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசுவோம். நம்ம வாயில நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரும். பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம வாயில நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் வருதுன்னா நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும். நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவான சிந்தனைகள் பாசிட்டிவா தான் இருக்கும். நம்ம எண்ணம், பேசக்கூடிய சொல், நமது சிந்தனை எல்லாமே பாசிட்டிவா தான், நம்ம ஆக்ஷனும் பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவ்னு சொல்றதை விட நல்லதாக தான் இருக்கும். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். எனக்கும் அந்த வார்த்தையை நல்லது செய்யும், கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யும், எப்பயுமே நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். நமக்கு அந்த தேவை. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய டெக்னிக். இந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தும் போது சுலபமாக அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் தாந்திரிகம். தாந்திரிகம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயத்த சுலபமாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பயன்படுத்தி அதை டெவலப் பண்றது. அது நம்ம டெவலப் ஆகுது, வாழ்க்கையில ஈஸியா முன்னேறது. இதுதான் தாந்திரிகம். அப்ப எவ்வளவு டெக்னிக் இருக்கு பாருங்க. நம்ம கூடவே தான் இருக்குது. கிராம்பு வீட்டுலதான் இருக்குது, ஏலக்காய் வீட்டுலதான் இருக்கு, பாட்டு அடிக்கடி கேட்டு இருக்கிறோம், எல்லாமே இருக்கு. சரி, கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? எத்தனை பேர் போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கா? ஒருத்தங்க கேக்குறாங்க, நம்ம டீம்ல தான் ஒருத்தங்க கேக்குறாங்க, கோயிலுக்கா அப்படின்றாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் ரெண்டு கையை தூக்குனவங்க கையை கீழே இறக்கி வச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கோயிலுக்கா? நான் எது கோயிலுக்கு போகணும்? எங்க வீடே கோயில், நானே தெய்வம், நானே சக்தி தானே. சரி, ஓகே. சரி, கோயிலுக்கு போறவங்க எத்தனை பேர் கோயில விளக்கேற்றி வைக்கிறீங்க? அது கோயில் போறவங்க கேளுங்க. தெரியும், தினசரி விளக்கேற்றி வைக்கிறீங்க. சரி, வீட்டுல எத்தனை பேர் விளக்கேற்றி வைக்கிறீங்க? அப்பா, டெய்லி காலையில 6 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5:50 அந்த நேரத்துல விளக்கேற்றி வச்சுட்டு வர்றது நல்லது. விளக்கேற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துருக்கணும். அப்ப டெய்லி குளிக்கணுமா அப்படின்னு அவங்க கேள்வி புரிஞ்சிச்சு எனக்கு. தினமும் குளிக்கணுமா? அச்சோ, என் உடம்புல கஷ்டப்படாது. டெய்லி குளிக்கணும். வீட்டுல விளக்கேற்றும் போது ஒரு முக விளக்கேற்றினா கூட பரவாயில்ல. ஆனா கோயில போய் விளக்கேற்றும் போது 5 முக விளக்கேற்றணும். அது கோயிலுக்கு போறவங்கப்பா. 5 முக விளக்கேற்றணும். பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவாங்க. பஞ்சமுக விளக்கோட தத்துவம் என்னன்னா, பஞ்சபூதங்கள் வசியம் பண்றது. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் இருக்காங்க பாருங்க. இந்த 5 பூதங்களையும் வசியம் பண்ணக்கூடிய தன்மை தான் பஞ்சமுக விளக்கு. நார்மலா வீட்டுல இருக்கக்கூடிய குத்து விளக்கு பஞ்சமுக விளக்கா இருக்கும். எத்தனை பேர் வீட்டுல குத்து விளக்கு இருக்கு? பித்தளை குத்து விளக்கு, அப்புறம் வெள்ளி குத்து விளக்கு, ரெண்டுமே. அப்படி சொல்லுங்க, ஒண்ணு இந்த பக்கம், ஒண்ணு அந்த பக்கம். சரி, பஞ்சமுக விளக்கு ஏற்றும் போது 5 முகமும் ஏற்றணும். சிலர் இந்த ஒரு முகம் மட்டும் ஏற்றுறாங்க. ஒரு முகம் ஏற்றுறதுக்கெல்லாம் டெக்னிக்லாம் வேண்டாம். 5 முகம் ஏற்றணும். என்னென்ன எண்ணெய் ஊத்தலாம்? நெய் ஊத்தலாம், பசு நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க விளக்கேற்றலாம். சோ பஞ்சமுக விளக்கு கோயில போய் ஏற்றும் போது என்ன ஆகும்னா, பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைக்கும். பஞ்சபூத சக்திகளை இந்த உடம்பு பாருங்க, இந்த உடம்பே பஞ்சபூதங்கள் தான். இந்த உடம்புல நிலம் இருக்கா? தலைக்குள்ள என்னங்க இருக்கு? மண்டக்குள்ள யாருங்க அது மூலன்னு சொல்றது? மண்டக்குள்ள என்ன இருக்கு? பெரும்பாலும் மூளை. சரி, ஓகே. சரி, போனா மூளை இருக்குன்னு நம்புவோம். நம்ம உடம்பு மண்ணு, நிலம்.
உடம்புல ரத்த ஓட்டம் நீர், மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் காற்று, உடம்புல ஒரு சூடு தன்மை இருக்கு நெருப்பு, நிலம் நீர் நெருப்பு காற்று வந்துருச்சு. ஆகாயம் எங்க இருக்கு? ஆகாயம்னா என்னது? முதல்ல நினைப்பு, மனசு, நினைப்பு, அப்புறம் உயிர், உயிர், அப்புறம் அதுலதான் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். யாருக்கு உடம்புல ஆகாயம் இருக்கு? சூப்பர். உடம்புல ஆகாயம். இப்ப ஆகாயம்ங்கிறது என்னன்னா எம்டி ஸ்பேஸ், எம்டினஸ், ஒண்ணுமே இல்லாததான். நம்ம மண்டபத்துல எப்படி இருக்கு? ஆகாய சக்தி நிறைய இருக்கு, எம்டி ஸ்பேஸ். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க இருந்து ஏதோ அந்த பக்கம் போகணும்னா நடுவுல என்ன இருக்கணும்? இடைவெளி இருக்கணும். எதுவுமே இல்லாம இருக்கணும். கரெக்டுங்களா? அது இடைவெளி இருக்கணும். இடைவெளினா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய கேப், ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் ஆகாயம். அப்ப எதுவுமே இல்லாததுதான் ஆகாயம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள எதுவுமே இல்லாம என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரத்த ஓட்டம் இருக்குங்களா? ஒரு செல் இப்படி மூவ் ஆகணும், அடுத்த செல் இப்படி மூவ் ஆகணும், அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னா நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும். உடம்பு சதை, ஸ்கின் இருக்கு பாருங்க, ஸ்கின் எப்படி சுருக்குனா சுருங்குது, இப்படி விரிச்சா விரியுது. அப்ப ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும். அப்ப உடம்பு ஃபுல்லா செல் இருக்கு, அந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உடம்பு ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்கு. அப்பதான் சுருங்கி விரியக்கூடிய தன்மை, ரத்த ஓட்டம் இதெல்லாமே இருக்குது. எலும்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால அதோட பிளெக்சிபிலிட்டி கம்மி. அப்ப நம்ம உடம்பு ஃபுல்லா ஆகாயம் இருக்கு. வெளியே பாருங்க, உடம்பு ஃபுல்லா நம்ம பிரபஞ்சம் எங்க இருக்கு? பூமி எங்க இருக்கு? ஆகாயத்துக்குள்ள இருக்கு. சூரியன் எங்க இருக்கு? ஆகாயத்துக்குள்ள இருக்கு. நவகிரகங்கள் எங்க இருக்காங்க? ஆகாயத்துக்குள்ள இருக்காங்க. இப்ப ஆகாயம் அதிகமாக இருக்கா? கிரகங்கள் அதோட ஸ்பேஸ் அதிகமா இருக்கா? கிரகங்களோட கெப்பாசிட்டி அது அதிகமாக இருக்கா? ஆகாயத்துல எம்டினஸ் தான் அதிகமா இருக்கு. நம்ம உடம்புக்கு எம்டினஸ் தான் அதிகமாக இருக்கு. எப்படி இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு பொருளை மட்டுமே போக்கஸ் பண்ணி பாக்குறோமோ, அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள பொருளை மட்டுமே போக்கஸ் பண்ணி பாக்குறதால ஆகாயத்துமே பெருசா தெரியல நமக்கு. அப்ப இந்த பஞ்சபூத சக்திகளும் நமக்கு சரியான முறையில கிடைக்கணும் அப்படின்னா பஞ்சமுக விளக்கேத்துங்க. கோயிலுக்கு போகும்போது கோயிலையும் பஞ்சமுக விளக்கேத்துங்க, வீட்லயும் பஞ்சமுக விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல கோயில்ல பஞ்சமுக விளக்குனா நம்ம விளக்கு கடையில தான் வாங்கிட்டு போறோம். ஆமா, 5 வாங்கி ஏத்துனா போதுமா? எதுங்க? கோயிலுக்கு போய் விளக்கேத்துறப்போ நம்ம 5 இது வாங்கிட்டு போறோம். அந்த 5 வாங்கிட்டு விளக்கேத்துனா போதுமா? பஞ்சமுக விளக்குன்னா அப்படிதான் எடுத்துக்க முடியும் இல்லையா? நம்ம ஒரு விளக்குல வீட்டுல 5 முகத்துக்கு ஏத்துறோம், ஆனா கோயிலுக்கு போறோம்னா 5 முகத்துக்கு ஏற்ற முடியாது. சரி, இப்ப மண் இருக்கு பாருங்க, அகல் விளக்குல பஞ்சமுக விளக்கு கிடைக்குது. 5 முகம் விளக்கு கிடைக்கிறது. ஆமா, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஆமா, ஒண்ணு உங்களுக்கு ஒரே விளக்குல 5 முகம் இருக்கிற மாதிரி விளக்கு கிடைச்சதுன்னா அதுல போயிட்டு நல்ல முழுக்க எண்ணெய் ஊத்தி இல்ல நெய் ஊத்தி அதை தேடி போட்டு விளக்கிடுங்க. சப்போஸ் இப்படி கிடைக்கலன்னா 5 விளக்கு வாங்கிக்கோங்க. என்ன விளக்குங்க? அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 5 விளக்கு வாங்கிக்கிட்டு அந்த முகம், தீபம் ஏற்றக்கூடிய முகம் வந்து 5 டைரக்ஷன்ல இருக்கணும். எப்படி பஞ்சமுக விளக்குல 5 டைரக்ஷன்ல இருக்கும், அதே மாதிரி 5 டைரக்ஷன்ல இருக்கணும். பஞ்சபூதத்தோட சக்தி நமக்கு கிடைக்கும். சிலர் வந்து திருப்பி முழுக்குள்ள 5 விளக்கோட தீபமும் ஒன்னா வச்சு ஏற்றுவாங்க. ஆனா 5 விளக்கு தீபம் வெளியில வச்சு ஏற்றும் போது பஞ்சபூதத்தோட சக்திகள் வெளியில இருந்து அட்ராக்ட் ஆகும். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மேடம், கிளியரா கேட்கல, சாரி. 5 என்ன சொன்னீங்க? நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஒண்ணு என்னது? 5 என்ன இல்ல மேடம், இதுல 1 யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். நெய் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா நல்லெண்ணெய். நார்மலா நம்ம
ஜி நார்மலா 2 விளக்கு அகல் விளக்கு ஏத்துவோம் கோயில்ல போனா ஒவ்வொரு சன்னதிக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துக்குமே பஞ்சமுகம் ஒரு விளக்கு ஏத்த சொல்றீங்க. ஒண்ணு பஞ்சமுக விளக்காக இருந்தால் 1 ஏத்துங்க, இல்ல 5 அகல் விளக்கு ஏற்றி 5 விளக்கு ஏத்துங்க. சரிங்களா? இது பஞ்சபூத சக்திகள் பெறுவதற்கு. பஞ்சமுக விளக்கா? என்னங்க சார்? இல்ல 5 திரி போட்டு ஏத்துறதால தான் ஒன்னாச்சு ஏத்தக்கூடாது இல்லையா? அதாவது ஒரே விளக்கு அந்த ஒரே இதுல 5 திரி போட்டு ஏத்தக்கூடாது. நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் அப்படியும் புரிஞ்சுப்பாங்க. 5 விளக்கு ஏத்தணும் அவ்வளவுதான், என்ன பொறுத்தாச்சு 5 திரி ஒன்னா போட்டு ஏத்தலாம் அது கிடையாது. ஒரு திரியும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஒரு முகமும் ஒரு டைரக்ஷன்ல இருந்து பஞ்சபூதங்களோட சக்தி கிடைக்கும். சரிங்களா? மாஸ்டர், இப்போ எங்க வீட்ல 2 குத்து விளக்கும் ஒரு குத்து விளக்கு 2 காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துற மாஸ்டர். இப்போ 5 முகம் ஏத்துறேன்னா ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் ஏத்துனா போதுமா? ஒரு குத்து விளக்கு 5 முகம் ஏத்தலாம் மேடம். 5 முகம் அப்ப 2 காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்த வேண்டாம், இது மட்டும் ஏத்துனா போதும். அதாவது ஏத்த வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்ல, 5 முகம் ஏத்துறது நிச்சயமா ஏத்தணும், 5 முகம் ஏத்தணும். காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துறது நல்லது. அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணா குத்து விளக்கு தனியா வச்சிருப்பாங்க, கீழே வச்சிருப்பாங்க, இல்ல டேபிள் எங்கேயா வச்சிருப்பாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு இவங்களுக்காக ஏத்துறேன், என்னோட குலதெய்வத்துக்காக ஏத்துறேன், இவங்களுக்காக ஏத்துறேன், தனியா காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துவாங்க. ஒரு தெய்வத்துக்கு தனியா வச்சிருப்பாங்க. அவங்க குலதெய்வமா இருப்பாங்க, இல்ல இஷ்ட தெய்வமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க. ஓகே மாஸ்டர், அப்போ 2 காமாட்சி அம்மன் விளக்கும் ஒரு குத்து விளக்குல 5 முகமும் வச்சு ஏத்தலாம். எஸ், 5 முகமும் நிச்சயமா ஏதும். குத்து விளக்கு ஏத்துறேன் 5 முகம் ஏத்தணும். எல்லானாலுமே குத்து விளக்கு 5 முகம். நார்மலா நாங்க 2 முகம் தான் ஏத்துவோம் குத்து விளக்குல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமான நாள்ல 5 முகம் ஏத்துறது. ஓகே, ஏன் ஃபங்க்ஷன் நேரத்துல ஒரு ஃபெஸ்டிவல் டைம் 5 முகம் ஏத்துறோம் அப்படின்னா அந்த பஞ்சமுக 5 சக்தியும் நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தான் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. நமக்கு அது என்ன பண்ண தெரியல, ஏன் அது ஏத்துறாங்க நமக்கு தெரியாதனால இப்ப என்ன பண்றோம், ஒரு முகம் ஏத்துறது, 2 முகம் ஏத்துறது, இது மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆடி மாசத்துல கடையில் கொடுப்போம், நம்ம வருஷம் ஃபுல்லா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நம்ம எந்த அளவுக்கு டிஸ்கவுண்டோட ஒரு விஷயம் செய்யறோமோ ரியாக்ஷன் அந்த அளவுக்கு டிஸ்கவுண்டோட தான் வரும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரியாக்ஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆக்ஷன்ல மட்டும் காம்ப்ரமைஸா பண்ணுவோம், ஆனா ரியாக்ஷன் முழுமையா கிடைக்கணும். கடையில இந்த ஆடி தள்ளுபடி தள்ளுபடி போறாங்க பாருங்க. இங்க போய் ட்ரெஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒண்ணு 200 ரூபாய் சட்டைய 500 ரூபான்னு போட்டு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்றாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஏமாத்தல, நீங்க அப்பதான் போய் வாங்குறீங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு, இப்ப அவங்க ஏமாத்துறாங்க, நிச்சயமா அவங்க ஏமாத்தல. இப்ப 500 ரூபாய் பண் சட்டை நான் 300 200 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ப்பா, நம்ம ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? சரி, இதே கொஞ்சம் ரொம்ப பழசா இருக்கக்கூடியது, கொஞ்சம் டேமேஜ் இருக்கக்கூடிய தள்ளுபடியில போடுவாங்க, விற்க முடியல டிஸ்கவுண்ட்ல போடுவாங்க. அப்ப இந்த டிஸ்கவுண்ட்ல போய் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான தகுந்த பொருள் தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு 1000 ரூபாய் சட்டை 500 ரூபாய்க்கு தராங்கன்னா ஒண்ணு ரொம்ப பழசா இருக்கணும், பழசனா மடிச்சு வச்சு அப்படியே ரொம்ப நாள் விற்காம இருக்கணும், இல்லைன்னா அது ஏதோ சின்ன டேமேஜா இருக்கும். அப்ப நம்ம 1000 ரூபாய் சட்டை 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு எனக்கு 1000 ரூபாய்க்கு இருக்கிற குவாலிட்டி அப்படியே இருக்கணும், புது நியூ பிரிண்டர், நியூ இந்த வருஷம் மேனுஃபேக்சரிங்கா இருக்கணும், அதுல டேமேஜ் இருக்கணும், எப்படி இருக்கும்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரோன்னு? ஒண்ணு காசு அதிகம் பண்ணி கம்மி பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா பழைய ஸ்டாக், இல்லைன்னா சின்ன டேமேஜ் ஏற்படுத்தி வைப்பாங்க. அப்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷான நம்ம நினைக்கிற மாதிரி புதுசா ஒரு பீஸ் நல்ல ஒரு ஷர்ட் வாங்கணும்னா முழு காசு கொடுத்தா கிடைக்கும். புரியுதுங்களா கான்செப்ட் என்னன்னு? வாழ்க்கையும் இந்த மாதிரி தான். நம்ம செய்யற ஆக்ஷன்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா ரியாக்ஷன் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
காம்ப்ரமைஸ். இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எப்படி சொல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்க. சரி ஓகே இது என்ன பரவாயில்ல இருக்கும். சமையல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்களேன். உப்பு தானே கொஞ்சம் இதுக்கு அதிகமா போடணும். பரவாயில்ல போய் இதை வச்சுக்கோ உப்பு. டேஸ்ட் எப்படி இருக்கும்? முழு உப்பு அந்த டேஸ்டா கிடைக்கும். நீங்க உப்பு கம்மியா போட்டு உப்பு கம்மியா தான் இருக்கும் டேஸ்ட். சோ ஆக்ஷன்ல என்ன இருக்கும்? ரியாக்ஷன் தான் இருக்கும். அப்ப ஆக்ஷன் நமக்கு சரியாக இருந்தால் ரியாக்ஷன் சரியாக இருக்கும். இதை இப்படி சொல்லலாமா? ரியாக்ஷன் நமக்கு கிடைக்கக்கூடியது முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முழுமையாக அங்கு செயல்பட வேண்டும். அப்ப கோயிலுக்கு போய் பஞ்சமுக விளக்கு 5 திரி போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனா என்ன நடக்கும்? அதான் நடக்கும். முழுக்க அதை நிரப்பி எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி விளக்கேற்று அது ஒரு சந்தோஷம். அது அந்த நிகழ்வு தான் நமக்கு கிடைக்கும். இப்ப வீட்டுல ஒரு முகம் 5 முகம் குத்து விளக்குல வந்து ஒரு முகம் ஏற்றினா அதுக்கான சக்தி தான் கிடைக்கும். அப்ப ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் நேரத்துல 5 முகம் ஏற்றும் போது அந்த சக்தி கிடைக்கும். நமக்கு டெய்லி ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் தானே, ஒரு செலிப்ரேஷன் தான் லைஃப். 5 முகம் ஏற்றுவோம். உடனே யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, மௌனமா கேக்குறாங்க, சத்தமா காதுல ஊந்துருச்சு. என்ன விலை விற்கிறது தெரியுமா? 5 முகம் எத்தனை 5 நிமிஷத்துல என்ன முடிஞ்சிடும் தெரியுமா? சரி, யாரோட வாழ்க்கை முன்னேறுவதில்ல? கடவுளோட வாழ்க்கையா? நீங்க முருகருக்கு விலைக்கு எதிர்த்து முருகர் வாழ்க்கையில முறிந்துருவாரா? யாரோட வாழ்க்கை முன்னேறும்? இங்க திட்ட சத்தெல்லாம் கேக்குது. யார் ஏத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை, யார் ஏத்துறாங்களோ அவங்களோட. நம்ம வாழ்க்கை முன்னேறும் தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நிறைய விளக்கு நம்ம ஏத்தி வைக்கிறோம் ஜி. அலாங் வித் தட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி குத்து விளக்குலயும் 5 முகம் ஏத்த சொல்றீங்க. எஸ், சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம், விளக்கேற்றதுல இந்த கடையில செக்கு மறைச்சுக்கலாம் சொல்லி அந்த கடையில் போயிட்டு விளக்குக்கு என்ன கொடுக்குன்னு கேட்பாங்க. விளக்கு என்ன கிடையாதுங்க, விளக்குக்கு என்ன கொடுக்குன்னு கேட்பாங்க. நார்மலா ஒரு நல்ல எண்ணெய்னு வச்சுக்கோங்க, 350 ரூபா 400 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டர். இந்த எண்ணெய் 200 ரூபா இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் யாரும் வாங்கியிருக்கோமா நம்ம? அது விளக்கேற்றுறவங்களை கேளுங்கப்பா, நாங்களாம் யார் தெரியல. ஏதோ குவாலிட்டி கொஞ்சம் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு ஜி அதுல. ஆனா அதுல சொல்லுவாங்க இந்த சமையல் இதுக்கு உணவுக்காக சமையலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அந்த எண்ணெய் என்ன அர்த்தம் அப்படின்னா, உணவுக்கு நம்மளால பயன்படுத்த முடியாத எண்ணெயை நம்ம விளக்கு கொடுக்குறோம். சரி ஓகே, இது நல்லதான்னு கேட்டா ஓகே இருங்க வரேன். நம்ம எதுக்காக கடவுள் கிட்ட போய் சாமி கும்பிடுறோம்? நல்லது நடக்கும். யாருக்கு? நமக்கு நல்லது நடக்கக்கூடிய கடவுளுக்கு, நமக்கு நல்லது செய்யக்கூடிய கடவுளுக்கு, நம்மளை பாதுகாக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம நல்ல பொருட்கள் கொடுக்கணுமா, மலிவான பொருட்கள் கொடுக்கணுமா? நல்ல பொருட்கள். அப்ப கடவுளுக்கு விலைக்கேற்றுறதுக்கு மட்டும் 150 ரூபாய் 200 ரூபாய் லிட்டர் இருக்கக்கூடிய எண்ணெய், நம்ம சாப்பிடுறதுக்கு 400 ரூபாய் நல்ல எண்ணெய். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நல்லெண்ணெய் வாங்குறோமா, மரச்செக்கு நல்லெண்ணெய் வாங்குறோமா, அதே மாதிரி நல்லெண்ணெய் 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி வைங்க. எவ்வளவுங்க 1 லிட்டர் நல்லெண்ணெய்? அவரேஜ் 400 ரூபாய் வருது. சரி 400 ரூபாய். 370 ரூபாய். சரி சரி ஓகே 370 ரூபாய் அப்ராக்சிமேட்டா 400 ரூபான்னு வச்சுக்கோங்க. தினமும் பஞ்சமுக விளக்கு அகல் விளக்கு ஏத்துறோமா, நம்ம குத்து விளக்கு ஏத்துறோம். தினமும் எண்ணெய் ஊற்றி காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளக்கு ஏத்துறோம்னா மாசத்துல எத்தனை லிட்டர் தேவைப்படும்? 3 லிட்டர் தேவைப்படும். 3 லிட்டர் அப்ராக்சிமேட்டா 3 லிட்டர். 3 லிட்டர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? ஒரு ஹோட்டல்ல ஃபேமிலியா போய் உட்காந்து எவ்வளவு பில்லு? 5000 மினிமம் 2000 ரூபாய், 1500 ரூபாய் 2000 ரூபாய். நம்ம போய் உட்கார ஹோட்டல்ல பொறுத்து சங்கீதா பண்ணாலும் சரி, இல்ல இந்த யூடியூப் பண்ணாலும் சரி, அது நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல ஒரு மீல் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த குழந்தைங்க இருக்காங்க பாருங்க,
நம்ம சாப்பிடுற உணவை விட டெசர்ட் அதிகமா இருக்கும் விலை. ஒரு ஃபலூடா எவ்வளவுங்க? நட்ஸ் ஃபலூடா மற்றோட 150 வரும். எவ்வளவுங்க? நல்ல ரிட்டர்ன் 150 வரும். 150. அது மினி ஃபலூடா 200 ரூபாய் 250 ரூபாய் ஃபலூடா. ஒரு தோசை எவ்வளவு? சங்கீதால இங்க பக்கத்துல 90 ரூபாய். ஒரு 100 ரூபாய் தோசையும் ஒரு ஃபலூடாவும் சாப்பிட்டா ஃபலூடா 250 ரூபாய். இது டேஸ்ட். சரிங்களா? அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கை முன்னேறது எண்ணெயில. இது கஞ்சத்தான் கிடையாது. 100 ரூபாய்க்கு என்ன வாங்குறது கஞ்சத்தான் கிடையாது, பிச்சைக்காரத்தனம். இதுக்கு ரொம்ப மோசமா இருக்குல்ல இந்த வார்த்தை சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி எப்படி கில்ட் ஃபீல் ஆகுது இல்ல? அதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல எண்ணெயா வாங்குங்க. தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெயா வாங்குங்க. நெய்னா நல்ல நெய்யா வாங்குங்க. விளக்கேற்றுங்க. நல்ல விளக்கெண்ணெய் வாங்குங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் விளக்கேற்றுறோம். அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு, நம்ம நல்லதுதான் செய்யணும். சரிங்களா? அப்ப 5 முக விளக்கேத்துங்க. 5 எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். ஏதாவது ஒரு எண்ணெய். இப்ப நெய்னா நெய் மட்டும் ஊத்துங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊத்துங்க. விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும், நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் போட்டு விளக்கேத்துங்க. சரிங்களா? நாளைக்கு நம்ம பொருளாதாரம் உயர்வதற்கான சில குறியீடுகள் கத்துப்போம். பிளஸ் மானசீக பூஜை கத்துப்போம். அப்புறம் மானசீக பூஜை, அப்புறம் இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுங்களா? நிர்வாண பூஜை கத்துப்போம். நிர்வாண பூஜை யாராவது கேள்விப்பட்டிருக்கோம்? நிர்வாண பூஜை என்னன்னு? நிர்வாண பூஜை கேள்விப்பட்டிருக்கோமா வார்த்தை? ஆமா, தாந்திரிகத்துல தாந்திரிகத்தில் நிர்வாண பூஜை வரும். சரி, இப்பவே சொல்லிடலாம். அத நிர்வாண பூஜையை நம்மளும் செய்யணும். நிர்வாணம்னு என்ன தெரியுங்களா? மனசுல எந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லாம செய்யக்கூடிய பூஜை தான் நிர்வாண பூஜை. மனசு நிர்வாணமாக இருக்க வேண்டும். நான் எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பிசினஸ் சக்சஸ் ஆகணும், எனக்கு வாழ்க்கையில முன்னேறணும், எனக்கு பொருளாதாரம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும் சொல்லி மனசுல எந்த தாட் ப்ராசஸும் இல்லாம முழுமையா செய்யக்கூடிய பூஜை தான் நிர்வாண பூஜை. ஆனா நம்ம எப்படி அதை அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்? ட்ரெஸ் இல்லாம நிர்வாணமா இருக்கணும்னு அர்த்தம். ட்ரெஸ் இல்லாம கிடையாது. மனசுக்குள்ள எந்த தாட் ப்ராசஸுமே இல்லாம எனக்கு இதுதான் வேணும், அந்த எந்த ஒரு விஷயமும் இல்லாம முழுமையா அர்ப்பணித்து விட்டு செய்யக்கூடிய பூஜை தான் நிர்வாண பூஜை. அத மானசீகமா இப்படி பண்ண நாளைக்கு கத்துப்போம். அது மானச பூஜைன்னு சொல்லுவாங்க. மானசீகமா செய்யறது மானச பூஜை. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட சில விஷயங்கள்ல உங்களுடைய கேள்விகள் ஏதாவது கேளுங்க. சரி, இன்னைக்கு பயிற்சி வகுப்பு இப்போ முடிச்சுக்கும் 7:17. நாளைக்கு மானசீக பூஜை கத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில குறியீடுகள் கத்துக்க ஆரம்பிப்போம். சில எந்திரங்களும் கத்துக்க ஆரம்பிக்கலாம். நாளையில இருந்து நம்ம எல்லாரும் அன்றுள்ள நோட்டு வாங்கிட்டீங்களா? புது நோட்டா இருக்கா? வீட்டுல ஸ்கூல்ல பசங்க படிச்சது மிச்சம் மீதெல்லாம் இருக்கக்கூடாது. புது நோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு புது பெண் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பேனா அந்த நோட்டை சேர்த்து வச்சிருங்க. இந்த பேனா இதுக்காகத்தான் பயன்படுத்தணும்னு எழுதி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடைய எனக்குல சக்தி நிலை வேற. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எஸ், நீங்க அப்ரூவல் கொடுத்தா எனக்கு ஓகே தான். டன்.
அவங்க நேரம் நிமிந்து உட்காந்துக்கோ. முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியை எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சத்தலை கையில் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. குடும்பத்தில் கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஆச்சக்கர கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கணக்கீட்டு உருவாக உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் குருஜி.